நம்ம கிச்சனில் இன்றைக்கி முட்டைக்கறி பண்ண போகிறோம். இந்த முட்டைக்கறி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு முட்டைக்கறி தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டைக்கறி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் கலந்துடலாம். ஒரு தக்காளி போதும், அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டாம். தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1, அடுத்து மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்துடலாம். நீங்கள் மிளகாத்தூள் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். மசால் தூள் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் முட்டை வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசால் பிடிக்கும். நான் 6 முட்டை சேர்த்துருக்கேன். 4லேருந்து 6, 7 முட்டை கூட இந்த மசாலா அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, மசால் கூட முட்டையை போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் நான் அரைச்சொல்லையா தேங்காய் அதையே இதில் சேர்த்துடலாம். லைட்டாக அந்த சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்லையே உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் சேர்த்துக்க வேண்டாம். அவ்வளோதான். ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். மூடி வச்சிடலாம். ரெண்டு 3 நிமிஷம் வெந்து பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், முட்டைக்கறி ரெடி ஆயிருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, அவ்வளோதான். முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இது சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு.